ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய பரப்புரை எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய இலக்கியாவை பார்த்தீங்கன்னா வேணும்னே மாட்ட வேணும். இந்த அஞ்சலி வந்து மாடியிலேருந்து உருன்னு வந்து கீழே வந்துடுறாங்க. எல்லோரும் வந்து அசம்பிள் ஆகிட்டு அஞ்சலி என்னாச்சு அப்படின்ட்டு வந்து பதறி போய் வந்து கேட்குறாங்க. நம்மளுடைய கௌதம் சார் பார்த்திங்கன்னா ரூம் உளுந்து வெளியே வந்து என்னாச்சு அப்படின்ட்டு வந்து கேட்குறப்ப பார்த்திங்கன்னா இந்த இலக்கியா வந்து என்னை வந்து ரூமுக்குள்ளே இழுத்து போட்டு என்னை வந்து அடின்னு அடித்து என் வயிற்றுலேயே வந்து மிதித்து என்னை வந்து மாடியிலேருந்து வந்து தள்ளி விட்டுட்டா அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிந்தாமணி வந்து அஞ்சலி என்ன சொல்கிற, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது பார்த்திங்கன்னா இந்த சிந்தாமணி வந்து உடனே வந்து அவள் தான் வந்து இலக்கிய அடிக்காத என்னை வந்து விட்டுரு அப்படின்ட்டு வந்து கெஞ்சினாலே நமக்கு எல்லாருக்குமே வந்து சத்தம் கேட்டுச்சு அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. இந்த அஞ்சலி வந்து கண்ணடிச்சு எல்லாம் வந்து பாயிண்ட்டுன்னு சிந்தாமணிக்கு வந்து சொல்லி கொடுத்தது பார்த்திங்கன்னா ஆக்டிங்கை ஸ்டார்ட் பண்ண சிந்தாமணி பார்த்திங்கன்னா ஏன்டி என் பொண்ணு வாழ்க்கையில் வந்து இப்படி வந்து விளையாடுற, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா குலகாரின்னு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கையை வாங்கிட்டு அடிக்கிறதுக்கு வந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதம் சார் வந்து கையை பிடிச்சி தேவையில்லாத இலக்கிய மேலே வந்து கையை வைக்கிற வேலை வச்சுக்கிட்டீங்களன்னா அவ்வளோதான் அப்படின்ட்டு மாதிரி வந்து இந்த சிந்தாமணி கையில் வந்து சொல்கிறாங்க. இல்லை மாப்பிள்ளை, என்னுடைய மகளை வந்து இப்படி பண்ணியிருக்கா, இவ்வளோ வந்து நான் வந்து சும்மா விடவா அப்படின்ட்டு வந்து கேட்குறப்ப உன் மகன் எப்படியாப்பட்ட ஃப்ராடுன்னு உங்களுக்கு வந்து தெரியாத இருந்தாலும் வந்து எங்களுக்கு வந்து நல்லாவே வந்து தெரியும். வந்து எல்லாமே வந்து நாங்கள் வந்து ஒரு சில விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டோன்னு அவள் இதெல்லாம் வந்து ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய கௌதம் சார் சொன்னது. இப்போ பார்த்து 2 பேர் சேர்ந்துக்கிட்டு என் மகன் மேலே வந்து தேவையில்லாத பழியை போடுறீங்களா அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அங்கே இருந்த பைரவி எல்லாம் பார்த்தீங்கன்னா கௌதம் இப்போ கூட வந்து நீ வந்து இந்த இலக்கியாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறியா, அந்த இலக்கியா நல்லவளே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுவும் போக வந்து நம்மளுடைய குடும்ப வாரிசே வந்து அழிச்சிருக்க போல இருக்குது, வயிற்றுலேயே வந்து மேய்ச்சிருக்க குழந்தைக்கு என்னாச்சுன்னு தெரியல, டக்குன்னு வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் பார்த்தா தான் வந்து தெரியும் நம்மளுடைய குடும்பத்தில் முதல்ல வந்து கர்ப்பமானது ஆஞ்சலி தான். அவளுடைய குழந்தையே வந்து இந்த இலக்கிய வந்து அழிக்க பார்த்துருக்கா, நீ வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி பைரவி சொல்கிறாங்க. நீங்கள்லாம் வந்து எதுவும் தெரியாது வந்து பேசுகிறீங்க, உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், இலக்கிய எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டான்னு எனக்கு வந்து தெரியும் அப்படின்ட்டு நம்மளுடைய கதம் சார் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஜானிக்கு வந்து எதுவுமே வந்து சொல்ல முடியாது, வந்து சைலண்ட்டாகவே வந்து இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கௌதம் சார் இலக்கிய வந்து என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றதாங்க வரப்போகிற எபிசோடில் இருக்க போது. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஜானிக்கு வந்து நம்ம இலக்கிய வந்து இப்படி பண்ணியிருப்பாங்களா அப்படின்றத வந்து ரொம்பவுமே வந்து யோசிக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கிய மேலே எப்பயுமே வந்து நம்ம ஜானிக்கு வந்து ஒரு தனி மரியாதை இருக்குங்க. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம இலக்கிய மேலே எந்த ஒரு தப்பான எண்ணமும் வந்து வளர்த்துக்க மாட்டாங்க. இந்த ஆஞ்சலி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ப்ரெக்னன்சி டெஸ்ட்டெல்லாம் வந்து எடுக்கிறப்ப அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு வந்து ஈஸியாக வந்து இலக்கிய மேலே பழிய தூக்கி போட்டு இலக்கியா வந்து எப்படியாவது வந்து மறுபடியும் ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்றதாங்க இந்த அஞ்சலியோட வந்து பிளானே இங்கே வரப்போகிற எபிசோடில் இதாங்க நடக்கும்போது. இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க, மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.